என்னோடு சேர்ந்து யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். அருமையானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். நான் திரும்ப ஆண்டு கேட்டேன், ஆண்டவரே இதை நான் பல முறை பிரசங்கிச்சிருக்கிறேன், திரும்பவும் இதே வார்த்தையை பிரசங்கிக்கணுமான்னு நான் கேட்ட பொழுது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பல முறை இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேச ஆரம்பித்தார், என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார் பாருங்க. அதனால நான் புரிந்து கொண்டேன், இந்த வார்த்தையை கர்த்தர் ஜனங்களுக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறான்னு சொல்லி நான் இதை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள். ஆகவே நீங்க கவனமா இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க இதை பெற்றுக்கொண்டு போகும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை இதுதான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. your sorrow shall be turned into joy. அதாவது joy அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பதம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் அப்படின்ற ஒரு பதம் அங்க வருகிறது பாருங்க. இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், அருமையானவர்களே, உங்களுக்கு இது சந்தோஷத்தின் மாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய எல்லா துக்கங்களும், அதாவது உங்க பிள்ளைகளை குறித்ததான துக்கம், உங்க எதிர்காலத்தை குறித்ததான துக்கம், உங்க சொந்த பந்தங்களை குறித்ததான துக்கம், உங்க மனைவி, பிள்ளைகள், கணவன், இவங்க மூலியமா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துக்கம், அல்லது உங்க டிப்ரெஷனால உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சு வந்த எப்பேற்பட்ட துக்கமானாலும் சரி, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்கள் துக்கம் எதுவானாலும் சரி அதை சந்தோஷமாக இந்த மாதம் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவேன்றார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். எல்லாரும் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம். கையை தட்டி பாடுங்களேன் ப்ளீஸ். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இதுதான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பும்படிதான் கர்த்தர் வந்திருக்கிறார். கவனிங்க, வேதத்தை நான் அடிக்கடிக்கு படிக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிப்பேன். என்னன்னா, ஆண்டவர் எந்த கேரக்டர்ல, எந்த குணாதிசயத்துல அவர் வெளிப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நான் அதிகமா ருசிச்சு படிக்கிற ஒரு காரியம் அது. கவனிங்க அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் பல குணாதிசயத்துல நம்முடைய சபைக்கு அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலா கர்த்தர் எந்த நாமத்துல, எந்த மகிமையில் அவர் வெளிப்படுறார்னா, துக்கத்தை மாற்றுகிற கர்த்தராக வெளிப்படுகிறார். ஆமென். நம்மை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தராக அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அதாவது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் துக்கமாய் இருப்பது அவருக்கு பிரியமல்ல. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பிரியம் இல்லாததுனால நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு விரும்பி அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா அந்த மகிமையில் இன்னைக்கு வந்திருக்கிறார். ஆமென். உங்களை சந்தோஷப்படுத்தாம அவர் போவதில்லை. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிற மாதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சில காரியங்கள் அப்படியே நான் சொல்றேன் பாருங்க, அப்படியே எழுதி அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அதாவது இந்த புதிய மாதம் எப்படி இருக்க போகிறதுனா, நீங்க எகிப்தில் அடிமைத்தனத்துல அதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே, அப்படி இருக்க போகிறதல்ல, இது விடுதலையின் மாதமாக இருக்க போகிறது. ஆமென், அல்லேலூயா.
கவனிங்க, வனாந்தரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அலைந்து திரிந்த வாழ்க்கையாக இந்த புதிய மாதம் இருக்க போகிறது இல்ல. இது கானானை சுதந்திரிக்கிற மாதமாக உங்களுக்கு கர்த்தர் மாற்றி தருவேன்னு சொல்லுகிறார். ஆமென். ஒரு சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, முதல் மனிதராகிய ஆதாம் ஏவாளை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை இழந்து, தேவ சமூகத்தை இழந்து, ஏதேன் தோட்டத்தை இழந்து அவங்க தள்ளப்பட்ட நிலையில இருந்தார்கள் அல்லவா. இந்த மாதம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது தெரியுமா? நீங்க தள்ளப்பட்டவர்கள் அல்ல, உறவை முறிக்கப்பட்டவர்களாக அல்ல, உங்களுக்காக கிறிஸ்து வெளிப்படுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அல்லேலூயா. உடைந்து போன அந்த உறவை ஒட்ட வைக்கும்படி அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இழந்து போன பிரசன்னத்தை திரும்ப கொடுக்கும்படி அவர் வெளிப்படுகிறார். ஆமென். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இது கிறிஸ்து வெளிப்படுகிற ஒரு மாதம். ஆமென். அவர் உங்களுக்கு துக்கத்தை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமென், ஆமென். ஒருவேளை இந்த இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள் நீங்க அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து வந்திருக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்க கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இனி இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி அழுகையின் பள்ளத்தாக்கு அல்ல, உங்க அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் மாறி களிப்பான நீரூற்றாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். சத்தம். நான் இதெல்லாமே தீர்க்க தரிசனமான வார்த்தை. இவர் பெரிய தீர்க்க தரிசனம் நினைச்சிட்டு போறீங்க இல்ல. ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதி வைத்து கொண்ட வார்த்தை. அவர் சொல்ல சொல்ல நான் அப்படியே எழுதிட்டே வந்தேன். அதனால இது பிரசங்கமா இருக்க போறதில்ல, உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்க போது. அதனால ரிசீவ் பண்ணிட்டே இருங்க. ஆமே, நான் சொல்றது சீரியஸா எடுத்து ஆமேன்னு சொல்லிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமா மாறப்போகிறது. ஆமேன், அல்லேலூயா. ஒருவேளை இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள் நீங்க கண்ணீரோடு விதைத்து இருக்கலாம். ஆனா இந்த மாதம் அறுவடையின் மாதம். நீங்க கண்ணீரோடு விதைத்த எல்லா விதைக்கும் கர்த்தர் 100 மடங்கு பலனை தந்து கம்பீரத்தோடு அறுக்கும்படி செய்கிற ஒரு நாளுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஏசாயா 60:20 சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று. ஆமென். உங்க துக்க நாட்கள் முடிந்து போனதுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு சீசன் இருக்கு. மழைக்குன்னு ஒரு சீசன் இருக்கு, வெயிலுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு, குளிருக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. அந்தந்த காலம் முடியும் பொழுது அதெல்லாம் அப்படியே முடிந்து அடுத்தடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறது போல உங்க துக்கத்தின் அந்த சீசன் எல்லாம் முடிந்து உங்களுக்கு சந்தோஷத்தின் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. பிரசங்கி 3:1 சொல்லப்படுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அறுக்க, விதைக்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு இல்லையா? அது போல இது வரைக்கும் அழறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இனி நீங்க சிரிக்க ஒரு காலம் இருக்கிறதுன்னு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அழ ஒரு காலம் உண்டு, நீங்க சந்தோஷப்படுவதற்கான காலம் இந்த காலம். ஆமென். கர்த்தர் உங்க அங்கலாய்ப்பை மாற்றும் காலம் இந்த காலம். கர்த்தர் நீங்கள் இழந்ததை திரும்ப கொடுக்கிற காலம். பல வருஷமா, பல நாட்களா பல காரியங்களுக்காக ஜெபித்து ஒண்ணுமே நடக்கல பிரதர், ஒண்ணுமே வாய்க்கல பிரதர், ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல பிரதர் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவேனா என்ன தெரியுங்களா? உங்களுடைய பல வருடங்களுக்கான காத்திருப்பு முடிவுக்கு வருகிற காலம் இந்த காலம். ஆமென், அல்லேலூயா. நீங்க சந்தோஷத்தை அனுபவிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஏசாயா 43:19 சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த சபையில் இருக்கிற இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். அது நீங்க யோசிச்சு கூட பார்த்திராத காரியம், அது உங்க சிந்தனை மண்டலத்தில் கூட தோன்றிராத ஒரு காரியம் உங்களுக்கு கர்த்தர் செய்வேன்னு சொல்றார். ஆமென். அவர் சொல்லுகிறவர் சாதாரணமானவர் அல்ல, சொல்லுகிறவர் ஏதோ ஒரு மனிதன் அல்ல, சொல்லுகிறவர் ஏதோ ஒரு அரசியல்வாதி அல்ல. அவர் கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சகலவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். அவர் நாமம் சொன்னால் பேய்கள் ஓடுகிறது, அவர் நாமத்திற்கு வியாதிகள் மறைகிறது, அவர் நாமத்தை கேட்டால் சத்துரு பயப்படுகிறான். அதுதான் அந்த நாமம், மேலான நாமம். அந்த நாமம் இந்த மாதத்துல வெளிப்படுகிறது உங்களுக்காக. ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்ற, நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன்னு.
நீங்க 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 ஒரு வழியை தேடிட்டு இருப்பீங்க. இல்ல உங்க வழி இல்ல, அவர் ஒரு புதிய வழி வச்சிருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க அந்த செங்கடல் கிட்ட வந்த உடனே அவங்க யோசிக்கிறாங்க, பார்வோன் துரத்துறான உடனே லெஃப்ட் சைடு ஓடிடலாமான்னு பார்க்குறாங்க. மலைகளால் சூழப்பட்டிருக்கு. ரைட் சைடு ஓடிடலாமான்னு பார்க்க, அங்கேயும் மலை, எந்த பக்கம் போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணார்னா, இப்போ கர்த்தரை நோக்கி, வழி இல்லாத சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. அருமையானவர்களே, அவர் ஒரு புதிய பாதையை தந்து அவர்களை நடத்தினார். ஆமென். இந்த மாதம் ஒரு புதிய பாதை உங்களுக்காக உண்டாகும்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உங்க சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் மாறி நீங்க சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு நாள் இந்த நாள். ஆமென். இன்னிலிருந்து கர்த்தர் இதை டிக்ளேர் பண்ண சொல்றார். நான் டிக்ளேர் பண்ற இயேசுவின் நாமத்துல, உங்க துக்க நாட்கள் முடிந்து போனது. நீங்க சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்க. ஆமென். நீங்க துக்கத்தை அனுபவித்த சகல நாட்களுக்கும் சரியா வட்டியும் முதலமா உங்களை கர்த்தர் சந்தோஷத்துக்குள்ள நடத்துவேன்னு சொல்லி அனுப்பினார். நான் சொல்லிட்டேன். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இதை சொல்ல சொன்னார். அதனால இதையும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இது வரைக்கும் சத்ரு உங்க தலைக்கு மேல நின்று உங்களை பல முறை பல காரியங்களை செஞ்சுட்டு இருந்தான் இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லி அனுப்பினார், இந்த மாதத்திலிருந்து சத்ருவானவன் உங்க தலைக்கு மேல இல்ல, உங்க காலுக்கு கீழே. ஆமென். காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அவன் 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 உருவாக்கின எல்லா ஆயுதங்களும் உங்க பாதங்களுக்கு கீழே வந்துடுச்சு. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பவுலை கொண்டு பிலிப்பியருக்கு ஆவியானவர் எழுதுறார் பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு எழுதுறார். 1 தெசலோனிக்கேயர் 5:16 வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். மத்திய 5:4 சொல்லுகிறது, துயரப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க இவ்வளவு நாள் துயரப்பட்டிருந்தீங்க இல்லையா? உங்களை பார்த்து பைபிள் சொல்லுது, நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகளா. ஆமென். சொல்லுங்க. உங்களை ஒருவேளை உங்களை பார்த்து குழந்தை இல்லாதனால மலடின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற குறைய பார்த்து உங்க குறைய வச்சு உலகம் கூப்பிடலாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்களை பார்த்து பாக்கியவான்கள், பாக்கியவதின்னு கூப்பிடு. ஆமென். அல்லேலூயா. துயரப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் இனிமே இந்த மாதத்திலிருந்து ஆறுதலை அடைய போறீங்க. உங்களை கர்த்தர் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கொண்டு வந்து உங்களை அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 25:8 சொல்லுகிறது, கர்த்தராகி தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேருக்கு அப்படி செஞ்சிருக்கிறார். யோசேப்பு அப்பாவை பிரிஞ்சுட்டான். ஏற்கனவே அவன் சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பாவை பிரிஞ்சுட்டான். அண்ணனுங்க அவனை விடுத்துட்டாங்க. பல பல டிப்ரெஷன் அவனுக்குள்ள, பல சோகங்கள் அவனுக்குள்ள அடங்கி இருக்கு பாருங்க. பல நாள் பல துக்கத்தில் இருக்கிறான் பாருங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவன் துக்கத்தை மாற்றும்படிக்கு அவனுடைய சகோதரர்களை அவனை பார்க்கும்படி கொண்டு வந்தார். ஆமென். யாக்கோபு, யோசேப்பு செத்துட்டான்னு சொல்லி அவங்க சகோதரர்லாம் போய் சொல்றாங்க அப்பா கிட்ட. அவனுக்கு ஏற்பட்ட துக்கம் இருக்கு பாருங்க. ஏன்னா வயசான காலத்துல யோசேப்பு பிறந்தான். யாக்கோபுக்கு வயசான காலத்துல ரொம்ப நேசிச்சான். யாக்கோபுக்கு யோசேப்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால மற்ற எல்லா பிள்ளைகளை விட இவனை ரொம்ப கொஞ்சம் பாசம் காட்டி அவனுக்கு பலவர்ண அங்கேயே தைச்சி கொடுத்தலாம் ரொம்ப ஆசாசியா வளர்த்தான் பாருங்க. இதுவே அவங்க சகோதரர்களுக்கு பிடிக்கல. அதனால இவனை இஸ்மவேலர்கிட்ட வித்துட்டு அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டானுங்கன்னா, பிள்ளைய ஏதோ மிருகம் கொண்டுச்சு பாருங்க அப்படின்னு ஆட்டு ரத்தத்தை பூசி ஏதோ அப்படியே அடிக்கப்பட்ட அந்த ஏதோ மிருகம் அவனை சாப்பிட்ட மாதிரி பாவிச்சிட்டானுங்க பாருங்க. உடனே அந்த அப்பாவுக்கு வந்த துக்கம் இருக்கு பாருங்க. அது அது வந்து எத்தனையோ பேர் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அவங்க மனைவிகள்லாம் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அவங்க பிள்ளைகளெல்லாம் வந்து சொந்த பந்தம்லாம் வந்து ஆறுதல் சொல்லுது. ஆனா அவனை ஆறுதல் படுத்தவே முடியல. ஏன்னா அவனுடைய துக்கம் அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு பாருங்க. ஆமே. ஆனா அந்த துக்கத்தை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமே. அவர் ஒரு நாள் யோசேப்பு கிட்ட அவனை கூட்டிட்டு போறார். பல வண்டிகளை அனுப்பி விடுறான் யோசேப்பு. பல தின்பண்டங்களை கொடுத்து விடுறான் யோசேப்பு. யாக்கோபு போய் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார், ஆண்டவரே இது என் பிள்ளை தானா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி செத்து போன என் பிள்ளை தானா? நான் போலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது கர்த்தர், யாக்கோபே, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி இதை உன் வாழ்க்கையில் அனுமதித்தது நான் தான். நீ பயப்படாத, நீ போ அப்படின்றாரு பாருங்க.
உடனே இவன் போன உடனே இப்போ யோசேப்பு சின்ன வயசுல பார்த்தது அப்பா இப்போ பெரிய வளர்ந்துட்டான், அவன் பெரிய ராஜ்யத்துல பெரிய அதிபதியா இருக்கிறான். அவனை பார்க்கும் பொழுது அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் யாக்கோபுக்கு வருது. ஓடி போய் கட்டி பிடித்து 2 பேர் அழுகுறாங்க. யாக்கோபு சொல்றான், இப்பவே நான் செத்து போயிட்டேன்னா கூட அது எனக்கு சந்தோஷம்பா, ஏன்னா உன்னை பார்த்ததை விட இந்த உலகத்துல வேற சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷம் அடைகிறான். நம்முடைய தேவன் யார் தெரியுங்களா? எந்த துக்கமானாலும் அதை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். நீங்க ரொம்ப நாள் துக்கமாய் இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லை. நீங்க சந்தோஷமா மாறணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சிரிச்ச முகமா இருக்கணும், நீங்க புலம்பிட்டே இருக்கிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் இந்த மாதம் ஒரு மகிமையில் அவர் வெளிப்படுகிறார். அதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற மகிமை. ஆமென். உங்களை சந்தோஷத்துக்குள்ள நடத்துகிற ஒரு மகிமை. அல்லேலூயா சொல்லிடுங்க. எஸ்தரின் புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. என்னன்னா, ஆமான்றவன் அகாஸ்வேருக்கு ரொம்ப நெருங்கி அவன் என்ன பண்றான்னா இருக்கிறான். நெருங்கின உடனே இப்ப இவர் வந்தாருன்னா எல்லாரும் வணக்கம் பண்ண பாருங்க. ஆனா மொர்தேக்காய் என்ன பண்றான்னா, அவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த வாசல் காவல் காக்கிற ஒரு அந்த பணியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மொர்தேக்காய் எல்லாம். இப்போ இவர் ஆமான் வந்து ராஜாக்கு ஃப்ரெண்ட் இல்லையா, ராஜா ஒரு கட்டளையிட்டு இருந்தார். என்னன்னா, ஆமா என்னை எப்படி நீங்க எல்லாம் விஷ் பண்றீங்களோ வணக்கம் பண்றீங்களோ அது மாதிரி ஆமான்னு நீங்க வணங்கணும்னு. உடனே எல்லாரும் வணங்குறாங்க, மொர்தேக்காய் மட்டும் வணங்கல பாருங்க. ஆமென். உடனே நம்ம யோசிச்சிடக்கூடாது, இவனுக்குன்னா இவ்வளோ திமிரு அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. என்னங்க ரொம்ப சீரியஸாக பார்த்துனுக்கிறீங்க? நம்மளாம் நினச்சா பைபிள் படிக்கும்போது அப்படி தான் இவனுக்குன்னா இவ்வளோ திமிரு. ஆனால் நீங்கள் அதை ஆவிக்குள்ளே சிந்திச்சு பார்க்கணும். என்னன்னா, இந்த ஆமானை பற்றி வேதம் சொல்லுது, இவன் ஒரு ஆகாகியன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமலேக்கியன்னு அர்த்தம். அமலேக்கின் ஆவி இது வந்து இஸ்ரவேலோடு கூட எப்பொழுது யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும். இஸ்ரவேலை பார்த்தா இதுக்கு பிடிக்காது, தேவ பிள்ளைகளை பார்த்தா இதுக்கு பிடிக்காது, தேவ பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற ஒரு ஆவிதான் அந்த ஆமானுக்குள்ள இருக்கு. அப்போ இவன் விஷ் பண்றான்னு வச்சுங்களேன், இவன் யாருக்கு விஷ் பண்றான்? கர்த்தருக்கா விஷ் பண்றான்? சொல்லுங்க. அவனுக்குள்ள இருக்கு. அதனால இவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட்ல இவன் உணர்றான், இந்த ஆவிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண தலை வணங்கி நான் கர்த்தருடைய பிள்ளை அந்த இதில் இருக்கிறான் பாருங்க. உடனே இவன் பார்க்குறான், அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. உடனே ஆமான்னு யோசிக்கிறான், இவன் சின்ன பையன் தம்மா தூண்டு ஆள், இவன் வந்து நமக்கு விஷ் பண்ண மாட்டேன்றானே, இவனை நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லி இவன் யோசிச்சு என்ன பண்ணுறான்னா, இவனை மட்டும் கொன்னா பத்தாதுன்னு முழு யூதர்களையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணுறான் பாருங்க. எவ்வளோ பெரிய தந்திரவாதியாகிறான் பாருங்க. இதுதான் பிசாசினுடைய தந்திரம். ஆமேன். என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய முழு காரியத்தையும் அது திருடிடும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் திருடன், பொய்யன், பொய்க்கு பிதாவா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அதனால அவனுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இடம் கொடுத்துற. சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு முறை யூதர்கள் இஸ்ரவேல்ல பாபிலோன் சாம்ராஜ்யம் படையெடுத்து வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, கதவை மூடிடுறாங்க, மூடி சேஃபா இருக்கிறாங்க. இப்போ தேசத்துல உள்ள பெரிய பஞ்சம் வருது பாருங்க. பஞ்சம் வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, கதவு திறவுண்டது. அதாவது கதவு கொஞ்சம் லைட்டா திறக்கிறானுங்க. இவனுக்கு எப்படா திறப்பானுங்கன்னு பார்த்து இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் உள்ள போய் அங்க இருக்கிற அப்பதான் தானியேல், சாத்ராக், மேஷ் இவங்களெல்லாம் அடிமைகளா பிடிக்கிறாங்க. அவனுங்களுக்குள்ள இருந்த நல்ல உச்சிதமான காரியங்களெல்லாம் இவன் எடுக்கிறான், ஆலயத்தை கொளுத்தி போடுறான். இப்படிப்பட்ட பல காரியங்களை அங்க நீங்க பார்க்க முடியும். அப்போ பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுத்துற. இப்போ இவன் என்ன பண்றான், முழு யூதர்களை அழிக்க பிளான் பண்றான் பாருங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், எஸ்தர் ராஜாத்தியும் அவங்க தாதிமாரும் மொர்தேகாய் எல்லாரும் 3 நாள் உபவாசிக்கிறாங்க. உபவாசித்து எஸ்தர் ராஜாத்தி ராஜ சமூகத்துல போய் நிற்கிறா பாருங்க. அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், அவ போய் நின்ன உடனே ராஜா மனம் இறங்குறாரு. ராஜா கண்கள் எஸ்தருக்கு தய கிடைக்குது. தய கிடைச்சோன்னா அவ எல்லா விஷயத்தையும் ராஜா கிட்ட சொன்ன உடனே காரியம் மாறுதலா முடியுது. ஆமென். பிசாசு ஒரு லெட்டர் போடுது. என்ன லெட்டர் தெரியுங்களா? முதல் மாசம் போடுது, 12வது மாசத்துல இவங்களை முடிச்சிடணும்னு போடுது. ஆனா கர்த்தர் ஒரு பெரியவர் இல்லையா, கர்த்தர் அவனை விட பெரியவர் இல்லையா? இவன் வல்லமையில போராடுறான், ஆனா நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இவன் வந்து டுபாகூர் ஞானத்துல இவன் செயல்பட்டு இருக்கிறான். ஆனா நம்முடைய கர்த்தர் சர்வ ஞானியாச்சே, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். அவர் ஒரு லெட்டர் போடுறாரு பாருங்க. என்ன லெட்டர் தெரியுமா? அதே டேட் அதே டைம் யூதர்களை எவனா கொல்ல வந்தான்னா அவனுங்களை எதிர்த்து யூதர்கள் சண்டை போடலாம், யுத்தம் பண்ணலான்னு ஒரு லெட்டர் அனுப்பப்படுது. ஆமென். யூதர்கள் நினைக்கிறாங்க ஆதார் மாதம், அதாவது 12வது மாதம், இந்த 13, 14 தேதிகள்லாம் நமக்கு மிகப்பெரிய துக்கத்தில் மாதம் நினைச்சானுங்க. ஆனா இல்ல,
கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். துக்கத்தின் மாதம் சந்தோஷத்தின் மாதமாய் மாறினது. ஆமென். உங்க தலையில பிசாசு ஒரு வேளை 2026 வருஷம் பிப்ரவரி மாதம் துக்கத்தின் மாதம்னு அவன் எழுதி இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? அவனுக்கே தெரியாம அவன் தலைய நசுக்கி கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா உங்க தலையில இருந்த எல்லாவற்றையும் அவருடைய ரத்தத்தினால அழிச்சிட்டார். ஆமென். அவன் எழுதினதுனவோ துக்கம் தான். ஆனா கர்த்தர் என்ன எழுதினார் தெரியுமா? துக்கத்தை அழித்து உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எழுதிட்டார். இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நான் கொஞ்சம் வேகமா போக விரும்புகிறேன். என்ன கவனிங்க அருமையானவர்களே. இந்த சந்தோஷம் ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொல்லிட்டார் பாருங்க. இது எப்படிப்பட்ட சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 காரியங்களை கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிங்க. சங்கீதம் 46:4 சொல்லுகிறது, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். கவனிங்க, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். கவனிங்க, பரலோகத்தில் ஒரு நதி இருக்கா. அந்த நதியினுடைய வேலை என்னன்னா, அது புறப்பட்டு போகிற எவ்விடத்திலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குமா. ஆமென். இன்னைக்கு அந்த நதி நம்முடைய சபைக்குள்ள புறப்பட்டு வந்திருக்கிறது. உங்களை சந்தோஷப்படுத்தும்படி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை மாற்றும்படிக்கு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்களை மாற்றும்படிக்கு, உங்க எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு அந்த நதி வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நீதிமொழிகள் 8:30 சொல்லுகிறது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தது, எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று. இது இயேசு கிறிஸ்துவனுடைய பற்றிய தீர்க்க தரிசனம். ஆமென். அவர் பிதா கிட்ட இருக்கும்போது எப்படி இருந்தாரா? நித்தமும் சந்தோஷம், நித்தமும் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, ஏசாயா 35:10 சொல்லுகிறது, சியோன்ல என்ன இருக்கா? சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ முதலாவதாக நான் சொல்லுவேன், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்னா அது பரலோகத்தின் சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது நான் சொல்லுவேன், அது முதலாவதாக பரலோகத்தின் சந்தோஷம். ரெண்டாவது வார்த்தையில இருக்கிற சந்தோஷம். என்ன சொல்லுங்க? ஆமா. அதாவது அவர் அந்த சந்தோஷத்தை, அந்த பரலோக சந்தோஷத்தை எப்படி அனுப்புறாருன்னா வார்த்தையின் மூலியமா அனுப்புறார். ஆமென். அதனால தான் நீங்க சங்கீதம் 119:77 பார்த்தீங்கன்னா, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சின்னு இங்க சங்கீதக்காரன் பாடுறார். 119:92 இப்படி வாசிக்க முடியும், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எழுதிட்டு இருக்கிறீங்களா? 119 143 வசனம் அப்படிதான் இருக்கு. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சியா இருந்ததுன்னு அங்க சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:41 சொல்லுகிறது, வார்த்தையில, அதாவது உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சீஷர்கள்லாம் மேல் வீட்டு அறையில கூடி இருக்கிறாங்க. மேல் வீட்டு அறையில கூடி இருக்கும் பொழுது அவங்கள பரிசுத்த ஆவி நிரப்பினோடனே பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். பாருங்க, பேதுரு என்ன பண்றாருங்க? எழுந்து பிரசங்கிக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டவர்கள் சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களாம். ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு மாத்திரம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறானுங்க. எத்தனை பேருங்க? இதுதான் வார்த்தைக்குள்ள இருக்கிற சந்தோஷம். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், நீங்க வார்த்தையில நிலைச்சிருக்கணும் எப்பவுமே. அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை எடுத்து அதிகமாக பாஸ்டர் புரியவே மாட்டேங்குது பாஸ்டர் தூக்கம் வருதுங்களே பாஸ்டர். பரவாயில்ல, நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, தயவு செய்து நான் சொல்லுவேன், இந்த வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கிறவங்களா இருங்க. ஆமென். இந்த வார்த்தை படிக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களை அறியாம மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. ஆமென். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், உங்களுக்கு நீங்கள் லெஷராக இருக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்பெல்லாம் பைபிள் கையுமா இருங்க. தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. படிச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அந்த வார்த்தையினால நிரப்பிடுங்க. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, பொறாமையினால நிறைஞ்சிருக்கு. அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க மட்டும் முன்னேற்றாங்களே, அவங்க மட்டும் வீடு கட்டாங்களே. உங்களை சொல்லிங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். ஆமென். சிலருக்கு முற்கோபம், அப்படியே கோபம் அப்படியே பயங்கரமா பற்றி எரிஞ்சுன்னு இருக்கும். அவங்க வாயை மட்டும் கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அக்னி அப்படியே வந்துடும்.
டைனோசருக்கு வருது பாருங்க, மூச்சு விட்டா நெருப்பு வருமே, அந்த மாதிரி ஃபுல்லாக இருதயம் ஃபுல்லாக எரிஞ்சுன்னு இருக்கும். கோபம், எரிச்சல், பொறாமை. சார், நான் உங்க இருதயம் அப்படி நிரம்பக்கூடாதுங்க சிஸ்டர், உங்க இருதயம் அப்படி நிரம்பக்கூடாது. உங்க இருதயம் வார்த்தையால நிரம்பணும். அந்த வார்த்தையில தான் மனமகிழ்ச்சி உண்டு, நீங்க தேடுற நிம்மதி உண்டு. ஆமென், அல்லேலூயா. வார்த்தையை கேட்ட ஸ்பெசிஃபிக்கா இவர் போய் சொல்லலைங்க, இவர் பொதுவா பிரசங்கிக்கிறார். பேதுரு என்ன படிச்சிருக்கிறார்? இவர் ஒரு பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாரா, இல்லை இவருக்கு வேதத்தை பத்தி நாலேஜ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இவருக்குள்ள இருந்ததெல்லாம் வார்த்தை மட்டும். வார்த்தையாக்கி இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் இவர் கூடவே இருந்தார். அந்த வார்த்தையின் பிரசன்னம், கிறிஸ்துவுக்குள்ள இருந்த மகிமை இவரை பிடித்து கொண்டது. இப்ப இந்த வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறான், அடுத்த நாள் 5000 பேர் ரட்சிக்கப்படுறான், அடுத்த நாள் கணக்கே இல்லாத அளவுக்கு ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. இது வார்த்தையில் இருக்கிற சந்தோஷம். அதனால தான் உங்களுக்கு வார்த்தையை சொல்லி கர்த்தர் என்ன பண்றேன்னா உங்களை பிளஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது, இது பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்படுகிற ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் பைபிள் சொல்லுது. ஆமென். ரோமர் 14:17 நான் படிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறதுன்னு அங்க பைபிள் சொல்லுது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்குது? அங்க சந்தோஷம் உண்டாகும். சங்கீதம் 51:12 சொல்லுகிறது. இங்க சங்கீதக்காரன் அப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க, உற்சாகமான ஆவியினால என்ன பண்ணுங்க, நிரப்புங்க ஆண்டவரே, உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே சங்கீதக்காரன் ஜெபம் பண்றார். அப்போ இந்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது சந்தோஷத்தை கொடுத்து அவனை நிரப்புறார். ஆமென், அல்லேலூயா. யோவான் 16:7-8 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ஆவியானவர் எழுதுறார் பாருங்க, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் என்ன பண்ண முடியாது, வர முடியாது, நான் போவேனா ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கவனிங்க. ஆக்சுவலாக இந்த 16வது அதிகாரம் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு படிச்சோம் இல்லையா? இது என்ன சுச்சுவேஷன்ல ஆண்டவர் சீஷர்கிட்ட சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில நேரத்தில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட போறார். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவர் மரிக்க போறார். இது வரைக்கும் 3.5 ஆண்டுகள் சீஷர்கள் கூடவே இருந்துட்டாங்க. சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, தண்ணீருக்கு கவலை இல்லை, அற்புதங்களுக்கு கவலை இல்லை, தங்கறதுக்கு கவலை இல்லை, எதுக்குமே கவலை இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் இயேசு பார்த்துக் கொள்வார். ஆனா இப்போ அவர் அடிக்கப்பட போகிறார், அவர் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட போகிறார். இப்போ எல்லா சீஷர்களும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில மாற போறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறார். எப்பா இப்படி எல்லாம் நடக்க போகுது. ஆனா நீ சோர்ந்து போயிடாத, நீ சோர்ந்து போயிடாத. என் அடிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? மெய்யாகவே உலக சந்தோஷப்படும். ஆனா நீங்க நான் இல்லாததுனால துக்கப்படுவீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், 3வது நாள் நான் உயிரோடு கூட எழும்புவேன், உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை திரும்ப தருவேன். ஆக்சுவலாக என்ன சொல்றாரு தெரியுங்களா? உங்களுக்கு வருகிற பிரச்சனை டெம்பரவரின்றார். இன்னைக்கு நீங்க பார்த்து அழுது கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல, டெம்பரவரியான பிரச்சனைகள். அதையெல்லாம் மாற்ற கர்த்தரால முடியும். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியானவர் என்ன இது அதாவது நீங்க இந்த ஆவியின் கனிகள் 9 இருக்கு பாருங்க, அதுல ஒரு கனி சந்தோஷம். என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷன்றது ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனியை கொடுப்பதற்காக, அதை உங்களுக்குள்ள இருந்து செயல்படுத்துவதற்காக தான் இந்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா வருகிறார். ஆமென், சத்தமா ஆமென். அப்ப முதலாவது சொல்லிடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தோஷம் மனுஷன் கொடுக்கிறதா, பாஸ்டர் கொடுக்கிறதா, யார் கொடுக்கிறதுங்க? இது பரலோக சந்தோஷம். ஆமென். ஒரு நதி இருக்கு, அந்த நதி இப்பொழுது நம்முடைய சபைக்குள்ள கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய சபையை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது, சபை விசுவாசிகளுடைய வீடுகளுக்குள்ள நிரப்பிக் கொண்டிருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பங்களை அந்த நதி நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 2வது சொன்ன அது வார்த்தையில் இருக்கிற சந்தோஷம். ஆமென். வார்த்தை அனுப்பி உங்களை சந்தோஷப்படும், தேற்றுவார், ஆற்றுவார், உங்களை அந்த துக்கத்திலிருந்து எடுப்பார் உங்களை. அது வார்த்தையினால இருக்கிற அந்த மகிமை. ஆமென். அந்த மகிமை என்ன பண்ணா உங்களை தேற்றும், ஆற்றும். ஆமென். 3வது நான் சொன்னேன், இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த சந்தோஷத்தை யாரெல்லாம் பெற முடியும்? இந்த சந்தோஷம் இப்ப நான் பொதுவா பேசுறேன். பொதுவா சபையில ஆண்டவர் சொல்றாரு உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு. ஆமென். சபைக்கும் இது பொதுவானது,
வேதத்தை வாசிக்கிற எல்லாருக்கும் பொதுவா. இது ஒரு புறஜாதி படிச்சானா கூட அவனுக்கும் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் படிச்சாங்களா அது இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். ஊழியக்காரன் படிச்சாலும் நிறைவேறும். சபை விசுவாசிகள் படிச்சாலும் நிறைவேறும். சின்ன பிள்ளைங்க படிச்சாலும் நிறைவேறும். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க படிச்சு யாருக்கான இது எல்லாருக்குமான வாக்கு தத்துவம். ஆமென். ஆனா இதை சுதந்தரிப்பது யார்? யாரால இதை சுதந்தரிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தில் எழுதி இருக்கிறார். நான் அதை மட்டும் கொஞ்சம் வேகமா உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நல்ல கவனமா கவனிக்கணும். முதல் காரியம், யார் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? நீங்க சந்தோஷமா மாறணும்னு விரும்புறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள்லாம் மாறணும்னு விரும்புறீங்கல்ல, அப்போ உங்களுக்கான ஆலோசனை தான் இது. ஆமென். எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? யார் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் உங்களுக்காக படிக்கிறேன். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். எல்லாரும் என் கூட சொல்லுங்க, அவருடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவார். யார் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? யார் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யார் இந்த சந்தோஷத்தை பெற முடியும்? யார் அந்த தகுதியானவர்கள் என்று கேட்பீர்களானால், முதலாவதாக நான் சொல்லுவேன், ஆலயத்துக்குள்ள வருகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரவான்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர், நான் திரும்ப கேட்டேன், ஆண்டவரே இது இந்த பாயிண்ட்டை நான் பல முறை பல பிரசங்கத்தில் சொல்லிட்டு திரும்ப சொல்லு தப்பே இல்லைன்னு சொன்னார். ஆமென். தயவு செய்து நான் சொல்லுவேன், உங்களுக்கான மகிழ்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா? சபைக்குள்ளிருந்து ஆரம்பிக்குது. ஆமென். இந்த ஆலய ஆராதனையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ வியாதிகள் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான காரியங்கள் இருந்தாலும், ஆலய ஆராதனையை மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாய் மாற்றுகிற ஒரு இடம் இந்த இடம். ஆமென். இப்போ அகாஸ்வேரு ராஜா வஸ்தின்னு ஒருத்தியை கல்யாணம் பண்ணியிருந்தான். அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது. அதனால அந்த பெண்ணை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, தலைவர் எல்லா தேசத்துலேருந்து கிட்டத்தட்ட அவர் 100 தேசத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். எல்லா தேசத்துக்கும் இவர் அறிக்கை விடுறாரு பாருங்க. விட்டு என்ன பண்ணுறாருன்னா, ராஜாவுக்கு பெண் பார்க்கும்படி எல்லா பெண்களையும் கூடி வர செய்கிறாரு பாருங்க. கூடி வர செய்து இவங்கெல்லாம் அப்படியே வந்த உடனே அப்படியே போய் பார்த்துட முடியாது ராஜாவெல்லாம். என்னதுங்க, என்னங்க சொல்ல மாட்டேன், அப்படியே போய் பார்த்துட முடியாது. இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு பாருங்க. அங்கே ஒரு நபரை வச்சு, ஏகா என்கிற ஒரு மனுஷனை வச்சு அந்த பெண்களை ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 12 மாசம் 6 மாசம்னு சொல்லி கிட்டத்தட்ட 12 மாசம் அவர்களை ஒரு இடத்துல வைத்து அவங்களை ரெடி பண்ணுவாங்க ராஜா கேட்ட மாதிரி. அருமையானவர்களே, அந்த ராஜா வருவதற்கு மிக சீக்கிரமா இருக்கிறது. அவர் சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணக்கூடிய இடம் சபை. இங்கிருந்து நீங்க வேற எங்கன்னா போயிட்டீங்கன்னா நீங்க ஆயத்தமாக மாட்டீங்க. எப்படி 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டார்களோ அப்படி கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால் நான் சொல்லுவேன், நல்லதோ கெட்டதோ, நல்லா இருக்கிறீங்களோ வியாதியில் இருக்கிறீங்களோ, சர்ச்சில் வந்துருங்க. ஆமென். இங்க வந்துருங்க. ஆலய ஆராதனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மிகப்பெரிய துக்கம் வாழ்க்கையில. ஆஸ்தியெல்லாம் இழந்துட்டா, சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டா. சரிங்க, பணம் போனா போதுங்க, பேர் என்ன தெரியுமா? அவ பேர். இவ என்ன பாவம் பண்ணாலோ, இவ என்ன அநியாயம் பண்ணாலோ, இவ என்ன அக்கிரமம் பண்ணாலோ, இவளுக்கு இந்த வியாதி. அந்த ஊர்ல பாக்குறாங்க, யாருக்குமே அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லைங்க. ஆனா இவளுக்கு மட்டும் இருக்குன்னா எவ்வளவு நிந்தையான பேச்சா அவங்களுக்கு பேசியிருப்பாங்க. அவ பெரிய பணக்காரி, நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அழகெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் ஸ்ட்ரென்த் போயிடுச்சு. எல்லாம் 12 வருஷங்க, 12 வருஷம் ஒதுக்கப்பட்ட நிலை, தள்ளப்பட்ட நிலை. அப்பா அம்மா கூட போய் பேச முடியாது, தம்பி தங்கச்சிங்களோட கூட விளையாட முடியாது சந்தோஷமா, 4 வார்த்தை நல்லது பேச முடியாது, 4 ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில அவ தள்ளப்பட்ட நிலையில்
12 ஆண்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். சிஸ்டர், இது எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமா? உங்களை உங்க கூட இருக்கிறவங்க ஒரு சின்ன காரியத்தில் ஒதுக்கி வச்சாலே உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுது. அவளை 12 வருஷம் ஒதுக்கப்பட்டிருக்கிறா. 12 வருஷம். அவ துக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்ப அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு இயேசு வருகிறான்னு இவ கேள்விப்படுறா. பாருங்க, கேள்விப்பட்டு நானே வியாதியில் இருக்கிறேன், அவரை வேணா வந்து எனக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. அவ தேவ சமூகத்தை தேடி ஓடினா. ஆமென். எந்த நபர் தேவ சமூகத்தை தேடி ஓடி வரீங்களோ அந்த நபருக்கு துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அதாவது ஆலய ஆராதனைக்கு வர்றதுனால சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, கொட்டி கொட்டி வைக்கிறாரு ஆசீர்வாதத்தை. உங்களுக்கு இப்போ புரியாது அதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு ஒரு வேளை காமெடியா இருக்கலாம், ஒரு வேளை அது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் பரலோகத்துக்கு ஒரு நாள் வருவீங்கல்ல, அப்போ பெரிய படத்தை போட்டு காட்டுவார் கர்த்தர். நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு. அன்னைக்கு அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை, திரும்ப பெற முடியாது. இன்னைக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுதே பயன்படுத்தி கொள்ளுங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், ஆலய ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. 18 வருஷம் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனி, எவ்வளவு வேணும் நிமிர முடியாது. அவளை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, தெருவில் போகும்போது வரும்போதெல்லாம் அவளை எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க. இயேசுவை ஏத்துக்கிட்ட உன் வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷமா கூலியா இருக்கிற. 18 வருஷமா நீ இப்படியே இருக்கிற. உன் வாழ்க்கையில ஒண்ணுமே, உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ இருப்பதை விட இறப்பதே மேல் எத்தனையோ பேர் சொல்லி இருக்கலாம். நாங்க சொல்லுங்க, இருப்பதை விட இறப்பதே மேல் எத்தனையோ பேர் சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவ ஒரு நாள் கூட தேவ ஆலயத்தை மிஸ் பண்ணவே இல்லை. அவளுக்கான அப்பாயிண்டட் டைம் வந்தது. இயேசு வந்தார், வந்து அவளை தொட்டு சுகப்படுத்தினார். இது வரைக்கும் அவள் நிமிர முடியாதவ இப்ப நிமிர்ந்துட்டா. இது வரைக்கும் செய்ய முடியாததை அவளால் செய்ய முடியும் இதுக்கப்புறம். ஆமென். ஒருவேளை சர்ச்சுக்கு வரும்போது கூனி குறுகி எத்தனையோ பேர் வருஷக்கணக்காக அவமானப்படுத்தி அந்த அவமான பேச்சுகளாக கேட்டு அழுதுட்டே ஒரு வேளை வந்திருக்கலாம், ஒருவேளை நிந்தை பேச்சியோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் போகும்பொழுது யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து போறாங்க. இதுதான் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இடம். ஆமென். உங்களுக்கான அப்பாயிண்டட் டைம் எது தெரியுமா? இந்த மாசம். ஆமென். உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற மாசம். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆலய ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அன்னாளை பத்தி வேதம் சொல்லுகிறது. ரொம்ப நாள் குழந்தை இல்லை, ரொம்ப துக்கம். நீங்க அந்த வசனத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவள் துக்கமா இருந்தாலாம். எப்படி இருந்தாங்க? துக்கமுகமா இருந்தாலாம். மன்னிக்கணும், 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனங்கசந்து அழுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மனங்கசந்து எங்க அழுதா? ஏன்னா குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால இவளை எல்லாரும் அவங்க நாச்சியார் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க. இவளால் அந்த துக்கம் தாங்க முடியல பாருங்க. ஆனா இவ அந்த துக்கத்துல தேடின ஒரு இடம் தெரியுமா? தேவ பிரசன்னம். ஆமென். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, உங்களுக்கு ஒரு துக்கம்னா, நீங்க எங்க தேடி போறீங்க? யாரை தேடி போறீங்க? மனுஷனியா? சொல்லுங்க. இல்லைங்க, தேவ சமூகத்துக்கு ஓடி வாங்க. அன்னாளின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க அந்த 18வது வசனத்துல அவ துக்கமுகமா இருக்கவில்லைன்னு சொல்லப்படுது. நீங்க 2வது அதிகாரம் எடுத்துங்களேன், எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வசனம். சில வசனங்கள்லாம் வாசிக்கணும். என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் அது பிசாசுக்கு எரிச்சல் உண்டாக்கும். என்னதுங்க? ஆண்டவர் அது ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஆமென். எடுத்துங்க வாசிங்க. 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்றா. ஆமென், ஆமென். உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை,
உமை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகஞ்சர் மீது வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உமை போல அப்படின்னு பாட்டுக்கார் ரொம்ப அழகா பாடுறார். இங்க அண்ணால் பாடுறா, உங்களை போல ரட்சகர் இல்ல ஆண்டவரே, உங்களை போல எங்களை நேசிக்கிறவங்க இல்ல ஆண்டவரே, உங்களை போல எங்க கிட்ட அன்பு காட்டுறவங்க இல்ல ஆண்டவரே, என் கொம்பு உயர்ந்திருக்குது ஆண்டவரே. பகஞ்சருக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் பகஞ்சர் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், ஆனா இப்பொழுது என் வாய் நகைப்பினால் பொங்குகிறது, அவர்கள் வாயை மூடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றா. அல்லேலூயா. இந்த மாசம் எப்படிப்பட்ட மாசம் தெரியுங்களா? இது வரைக்கும் பகஞ்சர் உங்களை பார்த்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, இனிமே உங்க வாய் பேசும், பகஞ்சர் வாயை மூடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி மாற்றுவேன்னு சொல்றார். அப்படி மாற்றணும்னா நீங்க ஆலயத்துக்கு வரணும். யோசபாத்துக்கு விரோதமா அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேர் மலதேசத்தார், இந்த 3 கூட்டமும் மிகப்பெரிய படைகளோடு கூட யோசபாத்தை எதிர்க்கும்படி வராங்க. இவன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே, என்ன எல்லாரும் கவனிங்க, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கூப்பிடுற ஆளை, கூப்பிடுறா பக்கத்தில் இருக்கிறவங்கள, கூப்பிடுறா அவனை, கூப்பிடுற அப்படியெல்லாம் சொல்லிங்க, ஓடி வந்து தேவ சமூகத்தில் விழுந்தான். ஓடி வந்து தேவ சமூகத்தில் விழுந்தான். எல்லாரையும் கூப்பிட்டு உபவாசிங்கடா அப்படின்னு சொல்றான். தேவ சமூகத்துக்கு அவர்கள் வந்ததுனால நடந்தது என்ன தெரியுமா? அந்த விரோதிகள் ஒருவருக்கு ஒருவர் அவர்களே வெட்டி கொண்டு அவர்களே விழுந்து போனாங்க. ஆமே. நமக்கு யோசபாத்னு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்ன தெரியுமா? யோசபாத் உம்மை துதித்தான், எதிரியை நீர் வீழ்த்தினீர், நானும் உம்மை துதிப்பேன், சாத்தானை வீழ்த்தி. துதிகள் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த துதிகளை நீங்க ஆலயத்துல வந்து பண்ணுங்க. அவன் வந்து துதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ண, என்னன்னா தேவ சமூகத்தை அவன் நாடினான். ஆமே ஆமே. எந்த கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த ஆலயத்தை உயிரா நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மாறும். தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் ஞாயிற்றுக்கிழமையில வச்சா போகாதீங்க. ஆமே. இயேசுவை விட யாரும் பெரிய ஆட்கள் கிடையாது. ஆமே. போலேன்னா என்ன உங்களை கொன்னுட போறாங்க? கொன்னாதான் கொன்னட்டுமேங்க, நம்மளை கொன்னா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாங்க. அப்போ யார் பிரதர் கட்டின்னு இருக்கிற வீடை அப்படியே விட்டுட்டா போயிடுறது, பிள்ளைங்களை யார் பிரதர் பார்க்கறது அப்படின்றீங்களா? அப்படியெல்லாம் நடக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. ஆமே. உங்கள் முடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்களை அவர் அவருடைய உள்ளம் கைகளை வச்சிருக்கிறார். ஆமே. அதனால் பயப்படாதீங்க, நீங்கள் விசேஷமானவர்கள். அப்போ முதலாவது யார் இந்த மகிழ்ச்சியை பெற முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் தம்முடைய ஆலயத்தில் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அவங்கள மகிழ்ச்சியாக்கி அனுப்புறாராம். இதுதான் மகிழ்ச்சியாக்குகிற ஒரு இடம். அதனால இங்க வரத்துக்கு பிரயாசப்படுங்க. இந்த வருஷத்துலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். ரெண்டாவது அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 16:24 எடுத்தவங்க சீக்கிரம் வாசி. யோவான் 16:24. இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். கேட்கறது இல்லை நம்ம நிறைய நேரத்தில். என்ன சொல்லுங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் நாமத்தினால ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றீங்க, நேரா வரீங்க, உம்முன்னு போயிடுறீங்க, பிரச்சனைனா அழுவுறீங்க, போராட்டம்னா அப்படியே இதுனா இப்படி யோசிக்கிறீங்க, ஏதோ ஆலோசனை கேட்க ஓகே, ஆனா என்கிட்ட நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்கன்றாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படி தெரியுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில போடுவாராம். ஆமேன். இது கேட்கிற பிள்ளைகளுக்கு தான். ஆமேன் சொல்லுங்க. கவனிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னா, பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார்கள். அதாவது சீஷர்கள் இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வராங்க. அங்க ஒரு வேலையை முடிச்சு இப்ப திரும்புறாங்க. பாருங்க, கவனிங்க எல்லாரும். எரிகோவில் இருந்து இப்ப திரும்புறாங்க. திரும்பும் பொழுது போகும்பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவை ஃபாலோ பண்றாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த வழி அருகே ஒரு மனிதன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் பேர் என்னன்னா பர்த்திமேயு. எல்லாம் சொல்லுங்க. பர்த்திமே என்கிற ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். வழக்கத்துக்கு மாறாக சலசலப்பு, வழக்கத்துக்கு மாறாக ஜனக்கூட்டம், வழக்கத்துக்கு மாறாக ஜனங்களின் ஆரவாரங்கள், கொண்டாட்டங்களை இவன் கேட்கிறான். இவனுக்கு கண்ணு தெரியாது, இவன் எல்லாத்தையும் காதால கேட்கிறான். பாருங்க, கேட்ட உடனே பக்கத்துல விசாரிக்கிறான். என்னங்க வழக்கத்துக்கு மாறா ஏதோ ஒரு சத்தம் வருது, வழக்கத்துக்கு மாறா கொண்டாட்டு வருது, வழக்கத்துக்கு மாறா ஆடல் பாடல் சத்தம் கேட்குதுன்னு உடனே பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க, எப்பா பர்த்திமேயு,
விஷயம் தெரியாதா? ஏசு கிறிஸ்து போயிட்டு இருக்கிறாருப்பா, ஏசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்து இப்ப திரும்பி போயிட்டு இருக்கிறாருப்பான்னு இவன் பிடிச்சிட்டான். இந்த சான்ஸை விட்டா வேற சான்ஸை என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாதுன்னு இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே. பக்கத்தில் இருக்கிறவங்க ஏய் ஷட் அப், வாய மூடு, பிச்சைக்கார பையன், உனக்கு என்ன தெரியும், வாய மூடு. அவரை நீ கூப்பிடுறியா? அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா? சீ வாய மூடு. எல்லாரும் அதட்டுறாங்க. அவன் கேர் பண்ணவே இல்லைங்க. இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். வேதம் சொல்லு, உடனே இயேசு நின்றார். அவனை கூப்பிடுங்கப்பா. யாருப்பா கூப்பிடுறது? கூப்பிடுப்பா அப்படின்னு அவன் வரான். நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறேன்? ஆண்டவரே பார்வை அடையணும். உடனே உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்தது போ. அவன் உடனே மிராக்களை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க சரியான நேரத்தில் ஞானமாக கேட்டுடணும். சில நேரங்களில் சில மகிமையில் அவர் வருவாருங்க. அந்த நேரத்தில் அதை கேட்டுட்டீங்கன்னா அவரால் கொடுக்காம இருக்கவே முடியாது. இந்த பர்த்திமேயு இயேசு எருசலேமில் இருக்கிறார், எரிகோவில் இருக்கிறார், அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், இவன் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப கேள்விப்படுறது என்ன தெரியுமா? அவனுடைய அருகில் இருக்கிறான்னு கேள்விப்படுறான். ஹலோ, இது வரைக்கும் அவருடைய மகிமை எங்கெங்கயோ இருந்துச்சுங்க. இப்ப அவருடைய மகிமை அவங்க கிட்ட வந்துடுச்சு. வேதம் சொல்லுகிறது, அவரை கண்டறியத்தக்க சமயத்துல நீங்க தேடுங்க, அவர் சமீபமா இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லப்படுது. இப்ப சமீபமா வந்துட்டாரு. இவன் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணவே இல்லை. டக்குன்னு கூப்பிட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டான். இந்த மாசம் எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா? நீங்க கூப்பிட வேண்டிய மாசம் இது. அவர் வந்து துக்கங்களை சந்தோஷமா மாற்றுகிற மகிமையில வந்திருக்கிற ஒரு மாசம். அவர் சமீபமா வந்துட்டாரு. சிஸ்டர், இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல. பிரதர், இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல. உங்களுக்கு வேண்டியதை அவரிடத்துல கேளுங்க. கேட்கிற நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் ஞானம் உள்ளவங்க. ஆமென். நீங்க ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். வாய்ப்பை பயன்படுத்தும். யாரை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றோம் அவர்கள் ஞானவான்கள். ஆமென். ஒரு முறை தாவீது அப்பா பாளையத்துக்கு அனுப்புறாரு. பாளையத்துக்கு போனா அங்க கோலியாத்து வந்து பயங்கரமா கோஷமிட்டு இருக்கிறான், பயங்கரமா திட்டுறான். பார்க்குற இஸ்ரவேல் படையெல்லாம் அவனை பார்த்தோன்னே பயந்து ஓடியாந்துடுறாங்க. காலையில கொஞ்சம் அப்படியே பேண்ட்டை கேண்ட்டை ஏற்றி கொஞ்சம் அப்படியே ஷர்ட்டெல்லாம் கொஞ்சம் அப்படி ஷோல்டரெல்லாம் தூக்கி விட்டு, இந்த நாள் முச்சலாண்டா அவனை, இன்னைக்கு எப்படி தான் அவன் வரான்னு பார்த்தலாம், இன்னைக்கு எப்படி தான் அவன் பேசுறான்னு பார்த்தலான்னு கொஞ்சம் கெத்தா போறாங்க. அவன் வந்து நின்ன உடனே ஐயோ இவங்கிட்ட சண்டை பயந்துன்னு ஓடி வந்துடுறான். இப்படி ஒரு நாள் 2 நாள் 40 நாள் இப்படி நடக்குது. கவனிங்க. ஆனா ஒரே ஒரு நாள் தாவீது வரார். உள்ள வந்தோடனே இதே மாதிரி ஒரு பிரச்சனையை பார்க்குறார். பார்த்த உடனே இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தினான். ஆமென். சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு கர்த்தர் என்ன மகிமையில் வந்திருக்கிறார் தெரியுமா? சபையில துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற மகிமையில் வந்திருக்கிறார். இதுதான் சரியான வாய்ப்பு. உங்க துக்கம் எதுவானாலும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லி அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். வாய்ப்புகளை பயன்படுத்தி கேட்டுடணும். ஆமென். சத்தமா அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, நேரம் இல்லாதனால அப்படியே சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா சம்பவம் தெரியும். அதனால கொஞ்சம் என்ன கவனிங்களேன். ஆனால் யாருன்னா ஒருத்தர் எடுத்துங்க, அந்த சம்பவத்தை மட்டும் எடுத்து. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், கவனிங்க. 22ஆம் 7வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கவனிங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே இருக்கிறார். வெரி குட். என்ன கவனிங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா, ஆண்டவர் வந்து ஆபிரகாமை சோதிக்கும்படி ஆண்டவர் ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் ஆண்டவரே இருக்கிறப்பா அப்படின்னு ஆண்டு சொல்றாரு, ஏன்பா, உன் ஒரே புதல்வன், உன் ஏக சுதன், உனக்கு 100 வயசுல நான் கொடுத்தனே ஈசாக்கு, அவனை எனக்காக நீ பலியிடணும் அப்படின்ற. என்ன சொல்றாருங்க? பலியிடணும்னே மனுஷன் கொஞ்சம் ஆடிட்டார். ஏன்னா ஏற்கனவே 100 வயசுல குழந்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உண்மையிலே என்கிட்ட யாருன்னா அப்படி வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, அப்பாலே போ அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க சொல்லியிருப்பீங்களா இல்லையா? இது ஏதோ பிசாசின் தந்திர வேலையா இருக்குதுங்க பிரதர்.
அதனால் நம்ம பாஸ்டிங் போட்டு ஜெபம் நான் கண்டிப்பாக அப்படி யோசிச்சிருப்பேன். ஆனால் மனுஷன் கரெக்டாக வேர்டை கண்டுபிடிச்சி, இது கர்த்தர் தான் பேசுகிறேன் கண்டுபிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு இப்போ எல்லாரும் கூப்பிட்டு போயிட்டு வேலைக்காரங்களை, ஒட்டகம், இது மன்னிக்கணும், கழுதை எல்லாத்தையும் கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறார். போயிட்டு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே வேலைக்காரங்களாம் விட்டுட்டு ஈசாக்கையும் கழுதை, விறகு, நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறார். போன உடனே ஈசாக்குக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்னா, டாடி எல்லாமே இருக்கு, நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா பலிக்கான மிருகம் இல்லையே, முக்கியமான ஐட்டம் இல்லையே அப்படின்னு. இப்போ ஆபிரகாமுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, படிங்க சிஸ்டர். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கான தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார். எல்லா சூழ்நிலையிலையும் எந்த மனுஷன் கர்த்தரை சார்ந்திருக்கிறானோ அவன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வான். முதல்ல சொன்ன ஆலயத்தை மிஸ் பண்ணாம வருகிறவர்கள் சந்தோஷம் பெற்றுக்கொள்வாங்க. ரெண்டாவது சொன்ன கேட்கிறவர்கள் சந்தோஷத்தை. மூணாவது நான் சொல்றேன், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். இப்ப என்ன கவனிங்க, பலி மிருகம் ரொம்ப முக்கியமானது, ஆமா தானங்க? இப்ப பலி மிருகம் இருக்கா இல்லையா? ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் ஈசாக்கு தான் அந்த பலி மிருகம்னு. ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம், நம்ம வெட்டிட்டாலும், அவனை கொளுத்திட்டாலையும், அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாலையும் அதுல இருந்து ஆண்டவர் உயிரோட கூட கொண்டு வர முடியும்னு அவனுடைய விசுவாசம். அதனால இவர் கொஞ்சம், ஆனாலும் இவருக்கு எப்படி இருக்குன்னா துக்கம் தாங்க முடியல. ஏன்னா பிள்ளைய வெட்டணும், எப்படி வெட்ட போறேன்னு தெரியல. ஆனா இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், என்னன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். சிஸ்டர், இந்த வார்த்தை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் இல்லாம இருக்கலாம். இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சில நேரங்கள்ல நம்ம கூட இருந்தவங்க, நம்மளை கைப்பிடிச்சவங்க, முக்கியமானவங்க, அவங்க இல்லாதது நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு சோகத்தை ஏற்படும். இப்போ கூட என்னைக்குன்னா திடீர்னு அவங்க ஞாபகம் வந்துச்சுன்னா, சே அவர் மட்டும் இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே, சே அவன் மட்டும் இருந்திருந்தா என் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மேலா இருந்திருக்குமே, இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுற மாதிரி அவர் இருந்திருந்தா விட்டுருக்க மாட்டாரே, எனக்காக அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. சில நேரங்களில் நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு தண்ணி கூட மொல்ல முடியாத சூழ்நிலையில் உட்காரும் போது, அவர் இருந்தா இந்த தண்ணியை கொண்டு கொடுத்துருப்பாரு, அவர் இருந்திருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி சில நேரங்கள் உங்க வாழ்க்கையில சில முக்கியமான நபரை நீங்க இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். முக்கியமான காரியம் உங்க வாழ்க்கையில நீங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த சூழ்நிலையில கூட நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், அவர் பார்த்து கொள்வார். முக்கியமானது இல்லைதான் என் வாழ்க்கையில, பரவாயில்ல, அவர் பார்த்து கொள்வார். அவர் என் வாழ்க்கையில போதும், அவர் என் வாழ்க்கையில போதும். இந்த தீர்மானம் உங்க வாழ்க்கையில வரணும். வரும்பொழுது உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆமென். முக்கியமான பலிக்கான ஆடு இல்ல, ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். போறாங்க மேல, உங்களுக்கு தெரியும், ஈசாக்கு பிடிச்சி கடத்திட்டாரு மனுஷன், கட்டிட்டாரு. கட்டிட்டு கத்தி எடுக்கிறாரு, ஓங்கி வெட்ட வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு மேல இருந்து, ஆபிரகாமை நிறுத்து, உன் ஒரே புதல்வனும் உன் ஏக சுதனமாகிய ஈசாக்கின் மேல உன் கையை போடாதென்ற. உடனே இவன் மூழ்ச்சி பார்க்கறான். அவனுக்கு இருந்த அந்த துக்கம், அவனுக்கு இருந்த அந்த டிப்ரெஷன், குழந்தை வெட்ட போறன்ற அந்த அந்த பயம், அந்த இதெல்லாம் திகில்லாம் அவனுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. உடனே அவன் மூழ்ச்சி பார்க்கறான். பார்த்தா ஒரு ஆட்டுக்கடா, கொம்பு எதில் மாட்டியிருக்கு? வெரி குட். எதில் மாட்டியிருக்குங்க சொல்லுங்க. அந்த வசனத்தை மட்டும் படிங்களா சிஸ்டர். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, திரும்ப படிங்க சிஸ்டர், நல்ல கவனி. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கறான், தன் கொம்புகள் சிக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறான். ஆமென், ஆமென். ஆபிரகாம் நினைச்சான், ஆண்டவர் என் வாழ்க்கையில பலி செலுத்தினா கூட, அவனை எரிச்சிட்டா கூட, அவனை இல்லாம பண்ணிட்டா கூட அவரால் உயிரோடு கூட கொண்டு வர முடியும்னு. ஆனா கர்த்தர் ஆபிரகாம் வாழ்க்கையில வேற ஒரு பிளான் வச்சிருந்தார். ஆமென்.
அதுதான் கிறிஸ்து. ஆமே. கொம்புகள் எங்க மாட்டிட்டு இருந்துச்சு? புதர்ல. நம்முடைய ஆண்டவர் கூட கல்வாரி சிலுவை என்கிற அந்த புதர்ல மாட்டிட்டு இருந்தார். மாட்டிக்கிச்சுன்னா என்ன அர்த்தங்க? வெளியே வர முடியாத சூழ்நிலை. கரெக்டுங்களா? மாட்டிக்கிச்சுன்னா என்ன அர்த்தங்க? ஆண்டவர் கூட வெளிவர முடியாத அந்த சிலுவையில் அவர் என்ன பண்ண, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். ஆமென். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல, வாய் திறவாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் பலியானார். கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்துட்டாருங்க. உங்கள் துக்கத்தை அவரால் மாற்ற முடியாதா? உங்கள் தேவைகள் அவரால் சந்திக்க முடியாதா? உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை அவரால் மாற்ற முடியாதா? அருமையானவர்களே, உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற முடியாதா? உங்களுக்கான கர்ப்பத்தின் கனி அவரால் கொடுக்க முடியாதா? அவரால் முடியும். ஆமென். ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும், அவர் பார்த்து கொள்வார்னு எப்பவுமே அவரை நோக்கிடணும். ஆமென். சில நேரம் நம்ம என்ன யோசிச்சோம்னா, பிரதர் அந்த வேலை கிடைச்சிச்சுன்னா லைஃப்பில் செட்டில் ஆகிடும். பிரதர் இந்த காரியம் எனக்கு வாய்ச்சிச்சுன்னா, இந்த இடத்துல நிலத்தை வாங்கிட்டுனா, இப்படிப்பட்ட வீடை கட்டிட்டுனா, இப்படி எனக்கு கைக்குடி வந்துச்சுன்னா, அப்படி நம்ம உலகத்திலேயே இருக்கிறோம். உலகத்தை கீழ் நோக்கியே பார்க்குறோம். இல்லைங்க, நம்ம எப்பவுமே மேல் நோக்கி பார்க்கும்படி அழைக்கப்பட்டவங்க. மேலே பார்க்கணும். அவர் தாங்க, அவர் பார்த்து கொள்வார். அதுக்கு அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அந்த பலிப்பிடத்திற்கு ஏகோவா ஈரே என்று பேரிட்டு கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் அவன் பேர் வைக்கிறான். ஆமென். உங்களுக்கான ஒத்தாசை எங்கிருந்து தெரியுமா வரும்? ஊழியக்காரங்கிட்ட இருந்து இல்லை, உங்கள் சொந்த பந்தங்கள் இடத்துலேருந்து இல்லை, உங்கள் நண்பர்களிடத்திலிருந்து இல்லை, உங்கள் பெற்றோரிடத்திலிருந்து இல்லை, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனிதர்களிடத்திலிருந்து இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர்தான். தாவீது பாடுறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ எப்பவுமே கர்த்தரை சார்ந்து கொள்வீங்களா? மனுஷனை சார்ந்து கொள்வீங்களா? பாக்கெட்டில் 10 பைசா இல்லையானா கூட கர்த்தரை மட்டும் சார்ந்துருங்க. டீ குடிக்கலாமா? ஓ குடிக்கலாமே. பாக்கெட்டில் 10 பைசா கிடையாது. எப்படிங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார். வாங்க நம்பிக்கையோட. எங்கள் வாழ்க்கையில் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் உஷா என் ஒய்ஃப் என்ன பண்ணுவோன்னா பெரிய லிஸ்ட்டு போடுவா. நான் சிரிச்சினே பார்க்குறதெல்லாம் போடுமா போடும், எவ்வளோ பெரிய பரவாயில்ல போடு. சிரிப்பாக இருக்கும் சில நேரத்தில் அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்பொழுது. ஏங்க இது வாங்கிடலாங்க, எங்க அது வாங்கிடலாங்க, அவள் பாட்டு சொல்ல இருப்பேன். ஏம்மா வாங்கின சம்பளம் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன், சம்பளம்லாம் தீர்ந்து போய் பல மாதங்களாக பல வாரங்களாச்சே அப்படி யோசிக்கிறது உண்டு. ஆனாலும் அந்த லிஸ்ட்டெல்லாம் வச்சு நாங்கள் பார்ப்போம். லிஸ்ட்டு போட்ட உடனே வாங்குறதுக்கான காசையும் கர்த்தர் கொடுத்துருவார். இது வரைக்கும் ஒரு நாள் கூட மளிகை கடைக்கு போய் நாங்கள் காசு இல்லைன்னு வந்ததே இல்லை. ஆண்டவர் எங்கள் தேவைகளை சந்தித்துட்டே இருக்கிறார். எல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். சத்தமா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இது மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா இதை உட்கார வச்சு எழுத வச்சதுனால நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். லாஸ்ட் பாயிண்ட் அவ்வளோதான். இதுக்கு எந்த இதுவும் உதாரணம்லாம் சொல்ல மாட்டேன், அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே, அதான் பரிசேயர் சதுசேயர் இவங்களாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, வேதபார், இவனுங்கெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே கற்பனைகளிலே எது பிரதானமான கற்பனை, எதை ஃபாலோ? ஏன்னா 10 கட்டளையை மோசே மூலியமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. உன் தேவனாகி கர்த்தரை மட்டும் நீ ஆராதனை பண்ணு, அவர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய், அவர் என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேணாம், இப்படிலாம் பல கற்பனைகள் இருக்கு. ஆண்டவரே நீங்கள் எது பிரதானமான கற்பனை அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டு சொல்கிறாரு, ரெண்டு பிரதானமான கட்டளையை சொல்கிறார். ஒன்று, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் என்னிடத்தில், ஐ மீன் தேவனிடத்தில் அன்பு கூறு. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, உன்னை நேசிக்கிறது போல, உன்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாய் இருப்பாயா. ஆமென். அல்லேலூயா அப்படின்னு அவர் சொல்கிறார். யோவான் 15:11 நீங்கள் நோட் பண்ணீங்க, எங்கே இருக்குது அந்த வசனம்? யோவான் 15:11-12. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்கிறாரு? 12வது வசனம் பாருங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அவ்வளோதான், நோட்டை மூடிட்டேன். அப்போது உங்களுக்கு ஏன் உங்கள் புருஷன் மேலே பயங்கர கோபம்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல. ஏங்க பிறர்னா யாருங்க? மூணாவது மனுஷங்கிட்டயே கர்த்தர் உங்களை அன்பா இருக்க சொல்றாருன்னா, நிறைய நேரங்களில்
நமக்கு பிரச்சனை நம்ம வீட்டாருக்கிட்டே. மனைவியை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, கணவரை பார்த்தா அவங்க எது பண்ணாலும் இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. இல்லைங்க, சகோதரர்கள் மேலே, சகோதரிகள் மேலே, உடன் பிறந்தவங்க மேலே நீங்கள் பார்க்குற எல்லாரிடத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டும். ஆமென். நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணிடலாங்களா? எல்லாம் முழங்கால் படிடுங்க, எல்லாம் முழங்கால் படிடுங்க. அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியனை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். திருவிருந்துக்கு அப்படியே ஆயத்தப்படுங்க. ஒருத்தர் பேசாதீங்க. தேவ பிரசனத்துல அந்த பிரசனத்தை காத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை இங்க வெளிப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பயபக்தியோடு கூட உங்களை நீங்க அப்படியே ஆயத்தப்படுத்துங்க.